ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். வெல்கம் பேக் டு மை சேனல் சமையலோசை. நான் அம்பிகா சுரேஷ். நான் இன்றைக்கி வந்து வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பூஜை ரூம் க்ளீனிங்கோ அதை எப்படி நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது பார்க்குற முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பூஜை ரூம் க்ளீனிங் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய பூஜை ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் சைஸ் தாங்க. என்னோடய ஹாலுக்கு தகுந்தவரை நான் வந்து ஸ்மால் சைஸ் தான் வச்சுருக்கேன். அதில் வந்து 2 ரேக் தான் இருக்கும். அதனால் சுவாமி படங்கள் நிறையெல்லாம் வச்சுருக்க மாட்டேன். அதில் எவ்வளோ வைக்க முடியுமோ அந்தளவுக்கு சிம்பிளாக நான் வச்சுருப்பேன். பூஜை ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இதில் வந்து பழைய ஸ்டிக்கர்ஸ்லாம் இருந்துச்சு. அதில் வந்து கொஞ்சம் நல்லா இல்லாத ஸ்டிக்கர்ஸ்லாம் நான் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து சுவாமி படங்களையும் நான் வெளியே எடுத்து ஒரு பத்திரமா ஒரு இடத்துல நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கணும். கல்படாத இடத்துல நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறமா கபோர்டை க்ளீன் பண்ணுறதுக்கு நான் வந்து விம்பார் லிக்யூட் தாங்க எடுத்துக்கிறேன். அதை நல்லா இந்த மாதிரி ஒரு வைப்ஸில் வந்து டிப் பண்ணிவிட்டு நம்ம வந்து தேய்ச்சோன்னா அங்கங்கே பிளாக்காக இருக்கிறது எல்லாமே நமக்கு ஈஸியாக ரிமூவ் ஆகி வந்துடும். அதுக்கப்புறமா வந்து மேலே வந்து நம்ம கற்பூரம் ஏற்றி வச்சுருப்போம்ல, அதில் உள்ள வந்து கருப்புலாம் அங்கங்கே அப்படியே பதிஞ்சிருக்கும். ஸோ அதை வந்து இந்த மாதிரி நல்லா நீட்டாக வைப்ஸ் தொடச்சிட்டோன்னா நமக்கு வந்து நல்லா பளிச்சுன்னு ஆயிரும். நம்ம வந்து ரொம்ப தண்ணிலாம் விட்டு வந்து க்ளீன் பண்ணக்கூடாது. ஏன்னா உட்டு வந்து வேஸ்ட்டாக போயிடும். அதனால் இந்த மாதிரி வைப்ஸ் வந்து ஈர கிளாத் வச்சு தான் நம்ம வந்து தொடச்சி எடுத்துக்கணும். நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து விம்பார் லிக்விட் போட்டு ஃபஸ்ட்டு வைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்து நார்மல் வாட்டர் வச்சு க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பவுலில் கொஞ்சம் வந்து பன்னீர், பச்சை கற்பூரம், கொஞ்சம் வந்து ஜவ்வாது போட்டு நான் வந்து மறுபடியும் 1 டைம் வந்து தொடச்சி எடுத்துக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் வாசனையாக இருக்கும். நமக்கு பூஜை ரூம் வந்து ஓப்பன் பண்ணும்போது நல்லா கொஞ்சம் வாசனையாக இருக்கும். ஸோ அதுக்காக நான் வந்து இதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறேன். நம்ம வந்து எல்லா இடத்துலையும் கபோர்டில் மேலே கீழே அதுக்கப்புறமா வெளியில் எல்லாமே நல்லா தொடச்சி விட்டுக்கணும். அதுக்கப்புறமா வந்து பூஜை ரூமில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் கோலமாவு தான் போட்டுட்ருந்தேன். இப்போல்லாம் வந்து இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் தான் நான் ஒட்டியிருக்கிறேன். கீழே இருக்க ஸ்டிக்கர்ஸ் மட்டும் கொஞ்சம் பழசாக இருந்துச்சு. அதை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டேன். நல்லா தொடச்சதுக்கப்புறமா இதை கொஞ்சம் நேரம் காய விட்டுறணும். நல்லா காய்ச்சதுக்கப்புறமா தான் நம்ம வந்து ஃபோட்டோஸ்லாம் அரேஞ்ச் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நான் அது காயறதுக்கு முன்னாடி நான் வந்து ஃபோட்டோஸ்க்கெலாம் மஞ்சள் குங்குமம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். மஞ்சள் குங்குமம் வைக்கிறதுக்கு நான் வந்து கொஞ்சம் சந்தனம், அதுக்கப்புறமா மஞ்சள், கொஞ்சம் பச்சை கற்பூரம், கொஞ்சம் வந்து ஜவ்வாது, இதில் பன்னீர் ஊற்றி நான் வந்து எடுத்திருக்கேன். ஒரு நல்ல கிளாத் வச்சு, அதாவது சுவாமி படங்கள்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம தனியாக கிளாத் வச்சுருப்போம்ல, ஸோ அதை வச்சு நல்ல பழைய குங்குமமெல்லாம் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் பன்னீரில் வந்து டிப் பண்ணிவிட்டு இதை நல்லா தொடச்சி எடுத்துக்கணும். தொடச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுக்கணும். இந்த 5 தெய்வங்கள் இருக்க படம் கண்டிப்பாக நான் வந்து நம்ம எல்லார் வீட்லேயும் நம்ம வச்சுருப்போம். இது வந்து நம்ம பூஜை ரூமில் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான படமாகும். இது வந்து நாங்கள் வந்து எங்கள் வீட்டு கிரகப்பிரவேசத்தோடு வாங்கினது. இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு மஞ்சள் குங்குமம், அதாவது சுவாமியோட நெற்றிலையும் அவங்களோட பாதத்துலேயும் நான் வந்து வச்சுருக்கிறேன். இதே மாதிரி மற்ற படங்களுக்கும் அதே மாதிரி வச்சு நான் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த ஸ்டிக்கர் வந்து ஒட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டிக்கர் எங்கே வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சரவணா ஸ்டோரில் தாங்க வாங்கியிருந்தேன். முன்னாடி வாங்கினது அங்கே தான் வாங்கியிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால் இந்த வாட்டியும் நான் வந்து அங்கேயே வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். இது வந்து இந்த மாதிரி பார்டரில் வந்து ஒட்டும்போது பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். ஃபஸ்ட்லாம் வந்து நான் வந்து அரிசி மாவில் கொஞ்சம் கோலம் போடுவேன். அரிசி மாவில் போடும்போது 1 or 2 டேஸ்க்கு வந்து நல்ல பளிச்சுன்னு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அந்த மேலே இருக்கக்கூடிய காஞ்சி அது அப்படியே வந்துருமா, அது பார்க்குறதுக்கு நீட்டாகவே இருக்காது. இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் வந்து நம்ம ஒட்டிட்டோன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். இப்போ கீழே வந்து ஒட்டினதுக்கப்புறமா மேலே வந்து இந்த மாதிரி தாமரைப்பூ ஸ்டிக்கர் இருந்துச்சு. அதையும் நான் அழகாக இந்த மாதிரி ஒட்டிட்டேன். இப்போ நான் வந்து கபோர்டு வந்து நம்ம எல்லாமே ரெடி பண்ணதுக்கு அப்புறமா நான் வந்து மேலே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு சின்ன பட்டை போட்டு அதில் கொஞ்சம் குங்குமம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா வந்து நம்ம ஃபோட்டோஸில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த ஃபோட்டோ பார்த்திங்கன்னா முதல்ல அம்மா வந்து கல்யாணம் ஆகி நான் வந்த புதுசில் எனக்கு வாங்கி கொடுத்த ஃபோட்டோ. அது இப்போவும் நான் வச்சுட்டு தான் இருக்கேன். அதுக்கப்புறமா முருகர் ஃபோட்டோ, இது பழனியில் நாங்கள் வாங்கினது. மேலே பார்த்திங்கன்னா பிள்ளையார், அப்புறம் ஐஸ்வரேஸ்வரர், அன்னபூரணி தாயார், இது வந்து நான் புதுசாக இப்போ நான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா வந்து தட்சிணாமூர்த்தியும் தான் மேலே வச்சுருப்பேன். கீழே பார்த்திங்கன்னா இந்த 5 தெய்வங்கள், அப்புறம் வாராகி அம்மன், மாரியம்மன் வச்சுருக்கேன், சமயபுரம் மாரியம்மன், அதுக்கப்புறமா வந்து லக்ஷ்மி தாயாரோட ஃபோட்டோ, அஷ்டலக்ஷ்மிகள் ஃபோட்டோ வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறமா லக்ஷ்மி குபேரரோட ஃபோட்டோஸ் இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன குபேரம் வச்சுருப்பேன். மேலே பார்த்திங்கன்னா முருகர் பக்கத்தில் ஒரு பாபாவும் வச்சுருப்பேன். முன்னாடி வந்து ஆரஞ்சு கலரில் ஒரு கொஞ்சம் பெரிய சைஸில் ஒரு பாபா வச்சுருந்தேன். அந்த சிலையோட கண்ணில் வந்து அந்த பெயிண்ட்லாம் போய் ஒரு மாதிரி இருந்துச்சு. சரி, அதனால் இது வந்து ஷீரடியிலேருந்து ஒருத்தங்க கொடுத்துருந்தாங்க. சரி, இப்போ வந்து நான் அதை வச்சுருக்கேன்.
இது தாங்க என்னோடய பூஜை ரூம். இவ்வளோ தான் நான் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம வந்து சுவாமி படங்களை வந்து ரொம்ப நெருக்கமாகவும் வைக்கக்கூடாது. நமக்கு என்ன தேவையோ அதை வந்து நம்ம அழகாக நீட்டாக வச்சுக்கணும். மேலே வந்து இந்த அன்னபூரணி தாயார் வந்து நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சி, அதுக்கப்புறம் இப்போ தான் எனக்கு வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்துச்சு, வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறமா இந்த விளக்கு பார்த்திங்கன்னா இது அஷ்டலக்ஷ்மி விளக்கு. இதுவும் நான் இப்போ புதுசாக வாங்கின விளக்கு. ரொம்ப நல்லாயிருக்கு. இது கொஞ்சம் பெரிய சைஸில் வாங்கியிருக்கேன். நான் முதல்ல வந்து பௌர்ணமி அன்னைக்கு ஏற்றணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இன்றைக்கி ஏற்றிருக்கேங்க. மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு ஃபஸ்ட்டு டைம் நம்ம ஏற்றுறனால நம்ம வந்து நெய் ஊற்றி ரெட்டை திரி போட்டு நான் ஏற்றிட்டுருக்கிறேன். இது பார்க்குறதுக்கே ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. கீழே பார்த்தீங்கன்னா மேலே வந்து நான் வந்து ஒரு ஆத்ம விளக்கு, அதுக்கப்புறமா அஷ்டலக்ஷ்மி விளக்கு, முருகர் பக்கத்தில் ஒரு ஓம் விளக்கு வச்சுருப்பேன். கீழே பார்த்தீங்கன்னா நான் வந்து குபேரருக்கு ஏற்றுறதுக்கு ஒரு விளக்கு வச்சுருப்பேன். அது வந்து வியாழக்கிழமை தோறும் குபேர தீபம் ஏற்றுவேன். அதுக்கப்புறமா வந்து ஒரு வெள்ளி விளக்கு பக்கத்தில் 2 குத்து விளக்கு வெளியில் வச்சுருக்கிறேன். அப்புறம் வாராகி அம்மன், சமயபுரம் மாரியம்மன் பக்கத்தில் ஒரு விளக்கு ஏற்றுப்பேன். மேக்ஸிமம் வந்து மேலே இருக்க ஒரு காமாட்சி விளக்கும் கீழே இருக்கக்கூடிய ஒரு விளக்கும் நான் டெய்லியுமே ஏற்றிட்டு இருப்பேன். அப்புறம் நான் அந்த வியாழக்கிழமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து குபேரர் தீபம் ஏற்றுவேன். பஞ்சமி அன்னைக்கு வாராகி அம்மனுக்கு அப்போ இந்த மாதிரி நான் வந்து ஏற்றி வச்சுப்பேன். இவ்வளோ தாங்க நான் வந்து பூஜை ரூமை இந்த மாதிரி தான் நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு பிறகு எப்போவுமே சுவாமி ரூமில் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு வந்து பிரசாதம் நம்ம எப்போவுமே வச்சுக்கணும். நான் எப்போவுமே வந்து கற்கண்டு ஒரு பவுலில் போட்டு நான் வச்சுருப்பேன். இது தாங்க நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறது. அதுக்கப்புறமா குபேரர் பக்கத்தில் கொஞ்சம் காயின்ஸு எல்லாமே வச்சுருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.